வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நேற்று அண்ணன் அதாவது சீமான் அவர் பேட்டி கொடுக்கறதா, ப்ரெஸ்ஸுங்களுக்கு பேட்டி கொடுக்கறதா ஒரு சில நியூஸ் வந்துச்சு. பேட்டிக்கு அவரோட கெட்ட நேரமோ என்னமோ நல்லா வசமாக வலையில் சிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிருபர், அது எந்த நிருபர்னு தெரில, அவருக்கு ஒரு கோடி பல்லான நன்றிகள் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது இருக்குல்ல, அது உண்மையிலேயே சூப்பரான ஒரு கேள்விகள். நம்ம வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. சங்க இலக்கியங்கள்ல சண்டாளன் சொல்லியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, அதனால எல்லாமே சரின்னு ஆயிருமா? சண்டாளங்கிற வார்த்தையை நீங்க என்ன சொல்றீங்க, பயன்படுத்தலாம்னு சொல்றீங்களா? இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? இப்ப அதாவது நான் கேட்கிறேன் சார் ஒரு நிமிஷம். அதாவது கடந்த வருஷமே சாட்டை துறைமுருகன் தன்னோட பேட்டியில அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு பேட்டி விட்டுருக்காரு. இந்த வருஷம் அதே ஜூன் மாசத்துல அவர் பயன்படுத்தல. திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கிறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்க நீங்க கேட்கணும். அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டை அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒலிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துறது சரியா தவறா? நான் கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிரும். ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டும்ங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக. ஆமா, அந்த மாதிரி எழுதுனது தவறு, வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அது நாங்க அங்க கேட்டுக்கிறோம். அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க இல்ல அவர் செய்ததால நானும் செய்வேங்கிறது சரியா? நீங்க மாற்று அரசியல் நீங்க சொல்றீங்க, மாற்று அரசியல் சொல்றீங்க, அதே தப்பு நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப என்ன வித்தியாசம்? அவர் அந்த தப்பு செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையே. நாங்க பேசினால தானே நீங்க நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. கேட்க போய் தான் இந்த சண்டாளங்கிற வார்த்தை பிரச்சனைக்குரியதா இருக்குது. இல்லனா இது வெளிய யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. யார் கேட்க போனீங்க? பத்திரிகையாளர்கள் இத குறித்து பேச போய் தான். எங்க பேசுனீங்க நீங்க எங்க பேசுனீங்க? சமூக ஊடகங்களில் இதெல்லாம் பேச போய் தான் இது தவறான வார்த்தை, இது அதிகம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. இப்ப நீ கேட்டியா நான் கேட்கிறேன், நீங்க கேட்கறீங்க, அப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏங்க, நீங்க என்னங்க இவ்வளவு காலமா இருக்குது, அவர்கிட்ட கேட்காம நீ எப்படி பண்ணலாம்? யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க பேசினா தப்பாயிருந்தா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஏன் பயன்படுத்தினீங்க நான் கேட்கிறேன். இப்ப நாங்க இருங்க, கொஞ்சம் இருங்க. எங்க தப்புன்னு தெரியும். நாங்க அந்த மாதிரி நீங்க இது பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறாரு, அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை எல்லாம் கேட்க? எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு மாமா பையன் கைது செய்யப்பட்டு, எதனால் கைது செய்யப்பட்டான் அப்படின்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதாவது இந்த நிருபர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் ஆல்ரெடி சண்டாளம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஏற்கனவே பயன்படுத்திட்டு அப்புறம் ஜாமீனில் வந்தோடனே வெளியே ப்ரெஸ்கிட்ட எனக்கு அப்படின்னா என்ன வார்த்தைனே தெரியாது அப்படின்ட்டு உதார் விட்டுக்கிட்டு தெரியுறான். இப்படி உதார் விட்டுக்கிட்டு இருக்கும் போது இது சரியான இதா? அப்போ ஒரு பேட்டியில் பேசிட்டு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியோ எப்போ பேசிட்டு இப்போ தெரியல அப்படிங்கிறாங்க. இது சரியா அப்படின்னு தாங்க கேட்டார். இந்த அப்பா என்ன சொல்லணும்? ஒன்று, ஆமாம் நாங்கள் பேசுனது தப்பு தான் அப்படிங்கணும், இல்லை நான் அப்படி தான் பேசுவேன் அப்படிங்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் தொங்கலில் விட்ட மீன் மாதிரி இந்த தூண்டியில் மாட்டிக்கிட்டு நிற்கும் பாரு, அந்த மீன் வெளியிலையும் வர முடியாமல் வாய்க்குள்ளே மாட்டிக்கிட்டு, அந்த மாதிரி கலைஞர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணார். நீங்கள் போய் கேளுங்க அப்படின்ட்டு ஒரு மடத்தனமாக ஒரு கருத்தை சொல்கிறோம். அதாவது என்னன்னா, அவர் இறந்துட்டா பரவாயில்ல, அவர் பையன்கிட்ட போய் கேளுங்க. அவர் பேசிட்டு போனார், உயிரோடு இருந்தால் கேட்கலாம், நாங்களே கட்சிக்காரங்களே கூட கேட்போம் அப்படின்ட்டு தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த அறிவாளி புத்திசாலி என்ன சொல்கிறாரு,
அவர் இல்லைல்ல, அவர் பையன்கிட்ட கேளுங்க, அவர் பேசுனது தப்பு தாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனமான கருத்து. ஒன்று நீ பேசுனன்னு ஒத்துக்கோ. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் பேசுனா அப்போ நீங்களும் பேசுவீங்களா அப்படிங்கிறார். அதுதான் இப்போ நான் கேட்குறேன். அவர் பேசுனா அப்போ நீயும் பேசுவீங்க. இது அதாவது அந்த பாட்டு வந்து ஏற்கனவே எழுதிட்ட பாட்டு இன்னும் பாடிட்டு இருக்காமா. சரி, அது ஏற்கனவே எழுதுனது தான். நீ என்ன மயிரை பிடுங்கிறதுக்கு நீ அந்த பாட்டை பாடுற? எதுக்கு பாடுற? அப்போ ஒப்ப நீ பிஜேபிட்ட காசு வாங்கிட்டு திமுகவை விமர்சிக்கணும். இதுதான் உன்னோட அஜெண்டா. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அதாவது விக்கிரவாண்டி தேர்தலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்கள் வந்து ஓட விட்டு அடித்தாங்க. என்ன, நீலாம் எலெக்ஷனில் நிற்கிறதே தப்பு. தயவுசெய்து இனிமேல் நிற்காத. டெபாசிட்டும் உன்னால் வாங்க முடியாது. தயவுசெய்து நிற்காத. ஏன் அந்த நிருபதி என்ன கேட்குறாரு? அவங்க பாடினது ரைட்டு தான், அதை நாங்கள் போய் கேட்டுக்கிறோம். நீங்கள் அதையே தப்பை நீங்கள் தவற பண்ணலாமா? அதாவது சண்டாளம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிக்கிற சொல்லுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன் அதை திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க, இது வந்து தவறு தானே அப்படின்னு கேட்டதுக்கு நீ அங்கே கேளு, அவர் யூஸ் பண்ணலாம், அவர் ஏற்கனவே இருக்கல பாட்டு, அது ஏற்கனவே இருந்துட்டு போகுது, நீ நம்ம இருக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு தான் கேட்குறோம். அதனால் சீமான், வாய் விபச்சாரி சீமான், வாயை அடக்கி கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது அதுதான். தயவு செஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு நாகரிகமான ஒரு ஓட்டை கேளு, நாகரிகமாக பேசு. உனக்கும் சரி, உங்கள் கீழே இருக்க அல்ற சில்லறெல்லாம் இருக்குது பாரு, மாமா பையன், அவனுங்களாம் ஒழுங்க மரியாதையாக பேசுங்க. அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ வாயில சொல்ல முடியும். நாகரிகமாக உன்னால் பேசி உன்னால் ஓட்டு கேட்க முடியுமா? ஓட்டு வாங்கிட முடியுமா? பிரபாகரன் பேர் இல்லாமல் உன்னால் ஓட்டு வாங்கிட முடியுமா? போய் ஒரு 10 அங்கே சுபவியை விட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. போய் 10 நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துவிட்டு ஆமை கறி தின்னேன், பூனை கறி தின்னேன், அந்த கறி தின்னேன், இந்த கறி தின்னேன்ட்டு. நீ என்ன தெரியுமா, நீ என்னைக்கு இந்த கட்சி ஆரம்பித்து ஒரு ஒருங்கிணைப்பாளரையும் அன்னைக்கே வந்து தமிழர்களை கேவலப்படுத்துகிற. இதுதான் உண்மை. ஒரிஜினலாக ஒரு உணர்வு உள்ள ஒரு தமிழனை கேவலப்படுத்துகிற. இது வந்து அந்த கூட இருக்க அறியாமல் முட்டாள் பயல்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் தெரியும், ஒரு நாள் தெரியப்படுத்துவோம். அப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவ. நன்றி.